Hi students, இப்போ 8th standard mathsல exercise 4.1ல 9th sum பார்க்கலாம். A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அது வந்து 25% அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதான். அதுக்கப்புறம் அதே நம்பர் 20% டிக்ரீஸ் ஆகுதான். ஸோ டிக்ரீஸ் ஆகும்போதும் இன்க்ரீஸ் ஆகும்போதும் அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் சம்முக்கு போயிடலாம். let a number be x. ஸோ ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த நம்பர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 25%. ஸோ ப்ளஸ் 25%. ஸோ 25% எந்த நம்பருக்குரியது? இந்த எக்ஸ்க்குரியது. ஸோ இன்ட்டு எக்ஸ்ன்னு தானே எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 25%னா எப்படி போடுவோம்? டிவைடட் பை 100 இல்லையா? இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த எக்ஸையும் 25x/100யும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறப்ப இங்கே வந்து டினாமினேட்டரில் சேமாக இருந்தால் தானே ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 100 × x 100x ப்ளஸ் 1 × 25x. ஸோ 25x டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? 1 × 100 100. இப்போது இங்கே என்ன வரும்? 100 + 125 = 125x டிவைடட் பை 100. ஸோ இது வந்து இன்க்ரீஸிங் வேல்யூ. சரிங்களா? இப்போ டிக்ரீஸ் ஆகும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே எழுதிக்கோங்க, இது இன்க்ரீஸிங் வேல்யூ. இப்போ டிக்ரீஸ்டு வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நம்பர் கண்டுபிடிச்சோம்? 125x டிவைடட் பை 100. இதுதான் அகைன் 20% நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த நம்பரை தான் நம்ம எழுதணும். ஸோ 125x டிவைடட் பை 100 டிக்ரீஸ் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் சைன் போட்டுக்கலாம். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 20%. இப்போ 20%ன்றது எந்த நம்பருக்குரியது? இதுக்குரியது. ஸோ 120 × 125x டிவைடட் பை 100. சரிங்களா? இந்த நம்பர் தான் 20% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த நம்பரை தான் இது கூட சேர்க்கணும். 125x டிவைடட் பை 100 மைனஸ் இது பர்சன்டேஜ் தானே. ஸோ பர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 20/100 இல்லையா? 20/100 இன்ட்டு 125x டிவைடட் பை 100. சரிங்களாம்மா? இப்போது இங்கேயும் 125x/100 இருக்குது, இங்கேயும் 125x/100 இருக்குது. ஸோ காமனாக நம்ம 125x டிவைடட் பை 100 வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு ஸோ இதிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதிலேருந்து காமனாக ஒரு நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு அப்போ இந்த நம்பர் வெளியில் வந்துச்சுன்னா அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். 1 இருக்கும், இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இதிலேருந்து இந்த நம்பர் வெளியில் போயிடுச்சா? ஸோ மீதி என்ன இருக்கும்? 20/100. ஓகே, 125x டிவைடட் பை 100 கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 100 மைனஸ் 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 20 டிவைடட் பை 100. என்ன ஆன்சர் வரும்? 125x டிவைடட் பை 100 100ல் 20 போயிடுச்சுன்னா 80. ஸோ 80 டிவைடட் பை 100 இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் சைன் தானே. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 100க்கு வந்து 25ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 4 × 25 is 100. 5 × 25 is 125. ஸோ இது ரெண்டையும் 25ஆல் கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து இங்கே 1 4 is 4, 2 4s are 8. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். தென் 1 5 is 5, 2 5s are 10. அகைன் 1 2 is 2, 1 2 is 2 கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் மட்டும் கிடைக்குது. ஸோ எக்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தட் நம்பர் சொல்லியிருக்காங்களா. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் நம்ம பார்க்கணும். பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்ட்டு 100%. சரிங்களா? இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ ஃபைனல் வேல்யூனா இப்போ நம்ம லாஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? அதுதான் போடணும், எக்ஸ். ஓகே, இப்போ இனிஷியல் வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ்ன்னு தானே, அந்த நம்பரை எக்ஸ்ன்னு தானே எடுத்தோம். ஸோ எக்ஸ் டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ எக்ஸ். 100%. இதில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 ஆகிடும். 0வால் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான், டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும். அப்போ என்ன வரும்? 0%. ஸோ அப்போ பர்சன்டேஜ் வந்து நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ தெர் இஸ் நோ சேஞ்சுன்னு எழுதிக்கோங்க. தெர் இஸ் நோ சேஞ்ச். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.